வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடந்தேன்னா, அன்றைக்கு இங்கிப்பெட்டரை போய் திறந்து பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னண்டா, இங்கிப்பெட்டரில் வச்சுருந்த ஒரு முட்டை வந்து கூலாயிட்டு. நீ அதை வச்சு பிரயோசனம் இல்லையே, இப்படி கூலானறியே. நான் அதை தூக்கி போட்டுட்டு வந்து இருந்தால் இங்கிப்பெட்டருக்குள்ளேருந்து ஒரு கோழி குஞ்சு கத்துற சத்தம். என்னன்னு பார்த்தா, நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்து கொண்டு இருந்த கோழி குஞ்சு வந்து வெளியில் வரப்போகுது. முட்டையை வந்து கொத்தி இருக்கு சொண்டால. பாருங்க, இந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு தெரியும் படிவா. இது டே 18 எடுத்த காணொலி. 18ஆம் நாள் என்ன செய்வோம்டா, நான் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். வீடியோ வழியாக பாருங்கள் சரியா. முதலாவது இங்கிப்பெட்டருக்குள்ளே இருக்கிற முட்டையை கவனமாக எடுத்து வெளியில் வைக்கணும். அதுக்கு பிறகு இந்த கோணி சாக்குன்னு சொல்லி ஒரு சாக்கு ஒன்று இருக்குது. அந்த சாக்கு எடுத்து ஒரு 5 நிமிஷம் தண்ணிக்கு ஊற விடணும். 5 நிமிஷம் காலியாக எடுத்து பார்த்தா இப்படி வந்து தண்ணி ஒழுகக்கூடாது. தண்ணியை நல்லா வடிய விட்டிங்கன்னா அந்த அப்படி வரும். அதை கொண்டு போய் இங்கிப்பெட்டருக்குள்ளே வச்சாச்சு. அதுக்கு பிறகு முட்டையையும் கவனமாக எடுத்து வச்சு தண்ணியையும் கவனமாக எடுத்து வைக்கணும். அது ஏன் அப்படி வைக்கணுமெண்டா, இங்கிப்பெட்டருக்குள்ளே வந்து சூடு தான் அதிகமாக இருக்கும், ஹீட் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ஈரப்பதம் வந்து குறைவாக தான் இருக்கும். இப்படி வச்சா வந்து கோழி குஞ்சுக்கு வந்து ஈரப்பதம் நல்லா கிடைக்கும். அதற்காண்டி தான் இப்படி வைக்கிறது. அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு கோழி குஞ்சுன்ற வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். கடினமாக இருங்க நண்பர்களே.